நம்மு நான் ரெடி. நீ ரெடி ஆயிட்டியா? ஹாய் அப்பு, நானும் ரெடி தான். நாம பூங்கா போக போறோம்னு நான் காலையிலே ரெடி ஆகிட்டேன். ரெண்டு பேரும் ரெடியா? கிளம்பலாமா? எஸ். சரி, உட்காருங்க. பசங்களா, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்க. நம்ம போக போறது உயிரியல் பூங்கா. அங்கே பறவைகள், விலங்குகள், பாம்புகள்னு நிறைய ஆபத்தான உயிரினங்கள் இருக்கும். அதனால அம்மா அப்பா கூடவே தான் இருக்கணும். சரியா? உயிரியல் பூங்கால இருக்க உயிர்களை தொந்தரவு செய்யற மாதிரியோ துன்புறுத்துற மாதிரியோ எந்த செய்கையையும் நம்ம செய்யக்கூடாது. அங்க இருக்க விதிமுறைகளை நம்ம சரியா பின்பற்றி போயிட்டு விலங்குகளை பார்த்துட்டு வரணும். அதுதான் நமக்கும் பாதுகாப்பு. பசங்களா, அம்மா அப்பா சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? சரியப்பா, நாங்க மத்த உயிர்களுக்கோ இயற்கைக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம நல்ல பிள்ளைகளா இருப்போம். நானும் சொல் பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையாரா இருப்பேன். சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்போம். வாங்க போனா. அப்பா அம்மா அறிவுரைப்படி எப்பவும் நடந்துக்கணும். சரியா செல்லுங்களா? நாம ஜூக்கு போறோம். எல்லாரும் உயிரியல் பூங்காவுக்கு வந்துட்டாங்க. முக்கியமான விஷயம், இந்த கதையில விலங்குகள் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே எந்த விலங்கும் பேசாது. என்னங்க, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. வந்தாச்சு வந்தாச்சு, வாங்க போனா. அப்பு இரு, அப்பா போய் நுழைவு சீட்டு வாங்கிட்டு வரட்டும். அப்பதான் எல்லாரும் போக முடியும். நுழைவு சீட்டா? அப்படின்னா என்ன? இல்லடா, நுழைவு சீடுனா என்ட்ரி டிக்கெட். அது இருந்தா உள்ள போக முடியும். ஓ, அப்போ ஃப்ரீ இல்லையா? இல்ல கண்ணா, நம்ம காசு கொடுத்து போட்டாதான் இங்க இருக்க விலங்குகளை அந்த காசை வச்சு பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முடியும். அதான் காசு கொடுத்து போகணும். ஓ, அப்ப விலங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு கூட இந்த காசுல தான் வாங்குவாங்களா? ஆமாடா, சரியா சொன்ன. குழந்தைங்களா, வாங்க போலாம். முதல்ல நம்ம பார்க்க போற விலங்கு என்ன? முதல்ல நாம பார்க்க போறது புள்ளிமான். மான் மான். அழகிய மானே, உன்னை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல. குழந்தைகளே, நாங்கள் புள்ளிமான்கள், ஸ்பாட்டட் டீர்ஸ். நாங்க இந்திய காட்டுல வாழ்ற அழகான மான்கள். உடம்பு முழுக்க வெள்ளை புள்ளிகள் இருக்கும். அதனாலதான் எல்லாரும் என்ன ஸ்பாட்டட் டியர்ஸ்னு கூப்பிடுறாங்க. சீட்டல் டியர்னு சொல்லுவாங்க. காடுகள், புல்வெளிகள், நீர்நிலைகள் கிட்ட வாழ்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா முழுக்க பொதுவா தென்னிந்திய மத்திய இந்திய காடுகள்ல என்ன அதிகமா பார்க்கலாம். நாங்க தனியா வாழவே மாட்டோம். கூட்டமா வாழ்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கூட்டத்துல ஆண்மான்கள், பெண்மான்கள், மான்கள்னு எல்லாரும் இருப்போம். ஆபத்து வந்தா சீக்கிரம் கவனிக்க முடியும். ஒரு மான் எச்சரிக்கை கொடுத்தா எல்லாரும் ஓடிடுவோம். நான் சைவம் தான் சாப்பிடுவேன். புல், இலைகள், சிறி செடிகள், இதுதான் என்னுடைய உணவு. காலையிலயும் மாலையிலயும் தான் நான் அதிகமா சாப்பிடுவேன். வேகம் தான் எங்களுடைய பலமும் பாதுகாப்பும். ஆண்மான்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் தானாவே விழும், மீண்டும் வளர்ந்துடும். எங்களோட அழகான தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் எங்களை அதிகமா அழிக்கிறாங்க. நாங்க காடுகள்ல அமைதியா வாழ்ற உயிர். காடுகளை அழிக்காம எங்களை வாழ விடுங்க ப்ளீஸ். என்ன குழந்தைகளே, எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் சந்திப்போம். அடுத்து நாம பார்க்க போறது யானை. அட சிட்டி பசங்களா, எப்படி இருக்கீங்க? இல்ல, நான் ரொம்ப நல்ல புள்ள. சரி யானையே, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்ல. நாங்கள் யானைகள், உலகின் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம். நாங்க காடுகள், மலைகள், ஆற்றுப்படுகைகள் ஓரமா அதிகமா வாழ்வோம். நாங்க எப்பவுமே கூட்டமா தான் வாழ்வோம். எங்களுக்கு கூட்டமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பும் கூட. கூட்டத்துக்கு எப்பவுமே மூத்த பெண் யானை தான் தலைவியா இருப்பா. அவளுக்கு தான் எல்லா வழிகளும், தண்ணி இருக்க இடமும் நல்லா ஞாபகம் இருக்கும். எங்களுடைய உணவு புற்கள், இலைகள்,
மரப்பட்டைகள், பழங்கள், காய்கறிகள் அதிகமா விரும்பி சாப்பிடுவோம். எங்களுடைய பெரிய காதுகள் இருக்கே, என்னுடைய பெரிய காது தான் சிறப்பே. அது உடம்பு சூடா இருந்தா குளிர வைக்கிறதுக்கும் தூரத்துல இருக்க சத்தத்தை தெளிவா கேட்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட பெரிய பற்கள் தான் தந்தங்களா வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. அதால என்னால மரத்தை தள்ளவும் மண்ணை தோண்டவும் எதிரிகள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கவும் உதவியா இருக்கு. நாங்க உணவை மென்னு சாப்பிடுறதுக்கு உள்ளேயும் பற்கள் இருக்கு. என்னோட பலமே தும்பிக்கை தான். அதால உணவெடுக்கவும், தண்ணி குடிக்கவும், என்னோட குட்டிகளை தட்டி விளையாடவும் உதவும். என் குட்டிங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அம்மாவை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு விளையாடுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க தன்னங்கள்ல இருந்து அழகான பொருட்கள் செய்யறதுக்காகவும் அதை ஒரு அழகு பொருளை வச்சுக்கிறதுக்காகவும் எங்களை அதிகமா வேட்டையாடுறாங்க. தன்னங்களுக்காக எங்களை அடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே பூமி தான். காடுகள்ல தான் எங்க பாதைகள் எல்லாம் இருக்கு. நீங்க காடுகள் அழிச்சா நாங்க வழி தவறி ஊருக்குள்ள வர வேண்டிய மோசமான நிலை வருது. கொடுறவங்களுக்கு சட்டம் சரியான தண்டனை கொடுக்கணும். சரியானையே, நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்க முயற்சிப்போம். உங்களுடைய நல்ல மனங்களுக்கு நன்றி. அடுத்து என்ன? ஓய் ஒட்டகம் ஒட்டகம். உயரமான ஒட்டகமே, உன்னோட உயர்வான குணங்களை பத்தி கொஞ்சம் சொல்லேன். நாங்கள் ஒட்டகங்கள். எங்களை செல்லமா பாலைவன கப்பல்னு கூட சொல்லுவாங்க. பாலைவனங்கள்ல இல்ல பாலைவனங்கள்ல இருக்க நீரோடைகள் பக்கத்துல இருக்க நிலங்கள்ல வாழ்வேன். நாங்க குழுவாவும் தனித்தனியாவும் இருப்போம். நாங்க ரொம்ப தூரம் நடக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா தான் இருப்போம். என் உணவு சைவம், பாலைவன புல், உலர் செடிகள், கொஞ்சம் பழங்கள். இதோ என் முதுகுல மேடு மாதிரி இருக்கே, இதுக்கு பேரு கூம்பு. நான் அதுல எனக்கு தேவையான கொழுப்பை தான் சேமிக்கிறேன். அந்த கொழுப்பு நான் நீண்ட தூரம் நடக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என் கால்களோட பின்பக்கம் ரொம்ப மென்மையா இருக்கிறதுனால மணல்ல அது புதையாம என்ன பாதுகாக்கும். என் கண்கள் ரொம்ப பெரியது. அதுல கண்ணாடி ஜவ்வு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது பாலைவன புயல், காற்று, தூசி இருந்து பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட மூக்கு கூட அப்படித்தான். என்னால மூடிக்கவும் முடியும். நாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அப்பாவும் அம்மாவும் எங்களை நல்லா பாத்துப்பாங்க. நான் பாலைவனத்தில் அமைதியா வாழ விரும்புகிறேன். பாலைவனத்தை பாதுகாத்தா நானும் மகிழ்ச்சி அடைவேன். அப்ப கேட்டியா? ஒட்டகம் முதுகுல தண்ணீர் இருக்காது, கொழுப்பு தான் இருக்கும். இவ்வளவு நாள் நானும் ஒட்டகத்து முதுகுல தண்ணி தான் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விலங்குகளுக்கும் நமக்கும் ஒரே வீடு பூமி தான். அதனால மத்த விலங்குகளை அழிச்சு நாம வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால விலங்குகளையும் நாம பாதுகாப்போம், நம்மையும் நாம பாதுகாத்துக்குவோம். நண்பர்களே, நாங்க எங்க அப்பா அம்மாவோட இந்த உயிரியல் பூங்காக்கு வந்து பார்த்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை மற்ற உயிரியல் பூங்காக்கு போய் பாருங்க. உயிரினங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட நீங்களும் இந்த உயிரியல் பூங்காக்கு சுத்தி பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, பூமியில இருக்க மற்ற உயிரினங்களையும் அவங்களோட குணாதிசயங்களையும் தெரிய வைக்கிறதும் பெற்றவங்களோட கடமை தான். அட்ஜஸ்ட் கார்ட்டூனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.